தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் சாலை பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட பூர்வீக நிலத்தில்தான் கொடைவிழா நடத்த வேண்டும் என்று அருள்வாக்கு கூறி சாலையிலேயே 2 இடங்களில் சூலாயுதம் நடப்பட்டு நள்ளிரவில் சாமியாட்டம் ஆடி கொடைவிழா நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து திருச்செந்தூர் கள்ளிக்குடிச்சி வரை சுமார் 637 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் தற்போது முடியும் தரவில் தான் உள்ளது. இந்த நிலையில் பார்த்துக்கிட்டா இந்த சாலை ஆழ்வார் திருநெல்வேலி பகுதியில் இருந்து கருங்குளம் வரை செல்லும் சாலையில் பல்வேறு தனியார் தோட்டங்கள் மற்றும் நிறுவனங்கள் கையப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்த்துட்டா ஆழ்வார் தோப்பு பகுதியில் இந்த சாலை அல்லது நேர்வழி சாலையாக அமைக்கப்படாமல் அதே பகுதியை சேர்ந்த வெற்றிவேலன் என்பவர் தோட்டத்தின் வழியாக வளைந்து நெளிந்து செல்லுபடியாக சாலை உள்ளது. இந்த சாலை இந்த தோட்டத்தில் அவரது தோட்டத்தில் பழமை வாய்ந்த சுடலைமாட சுவாமி கோவிலும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அந்த சுடலைமாட சுவாமி கோவில் கொடைவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு பார்த்துக்கிட்டா ஏற்கனவே இந்த சுடலைமாட சுவாமி கோவிலில் நள்ளிரவு சாம கூட நடந்தவுடன் வெற்றிவேலன் தோட்டத்தில் இரவு பூஜை நடப்பது வழக்கம். இதை பார்த்துட்டு தற்போது அந்த இடத்தில் சாலை போட்டுள்ளதால் அந்த சாலை நடுவே 2 இடங்களில் சூலாயுதம் நடப்பட்டு நள்ளிரவு கோவில் கொடை சாமி ஆட்டத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி பிரதான சாலையில் அடிக்கடி வாகனங்கள் செல்லும் என்பதால் நள்ளிரவு இந்த கோவில் கொடை நடந்து கொண்டிருந்ததால் வாகனங்கள் கண்டும் அதை கொடைவில கண்டு வாகனம் மெதுவாக தான் சென்றது. தொடர்ந்து இந்த சாமியாட்டம் ஆடப்பட்டு இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் கலந்து அந்த கோவில் கொடையில் கலந்து கொண்டனர். அதே போல பார்த்துட்டா அந்த ஆழ்வார் திருநெல்வேலியில் தொழில் வழி சாலை அமைக்கப்பட போது சுடலைமாட சாமிக்கு பூஜை நடத்தப்பட்டு அந்த இடத்தில் சாலை அமைத்தாலும் அதே இடத்தில் தான் பூஜை எனக்கு நடத்த வேண்டும் என அருள்வாக்கு கூறி சாமியாட்டம் நடு ரோட்டில் கோவில் கொடை விழா அந்த சம்பவம் பகுதியில் தான் நடக்க வேண்டும் என அவர் அருள்வாக்கு கூறியது மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து அந்த உரிமையாளர் வெற்றிவேலன் என்பவர் சாலை அமைப்பதற்கு முன்பாகவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் எண்ணில் ஒப்பந்தக்காரர் அதனை பொருத்தப்படாமல் வேகமாக சாலை அமைத்துள்ளார் என அவர் கூறியுள்ளார். எனவே இந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது. மேலும் அவசர கதியில் போடப்பட்ட இந்த புதிய சாலையை நீதிமன்ற வழக்கு முடியும் வரை இந்த சாலையை பயன்படுத்தக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.